வணக்கத்தை விட்டு தூரமா இருக்கிறாங்களோ, அல்லாஹ் ரசூலை விட்டு தூரமா இருக்கிறாங்களோ, குர்ஆன் ஓதுவதை விட்டு தூரமா இருப்பாங்களோ, நல்ல மனிதர்களை விட்டு தூரமா இருப்பாங்களோ, அவர்களெல்லாம் மரணத்தை மறந்தவர்களாக, மரணத்திற்கு பின்னால் உள்ள விஷயங்களை மறந்தவர்களாக இருப்பார்கள். இப்ப நம்ம எந்த அளவுக்கு மரணத்தை அதிகமா நினைவு கூறுறோமோ அந்த அளவுக்கு மறுமைக்கு உண்டான மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நம்மளுடைய தயாரிப்பு என்பது அதிகமாகும். இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லா அவங்க சொல்லுவாங்க மரணத்தை பத்தி, எபன ஆதம் ஒரு ஜனாசா கடந்து போச்சு அப்படின்னா, அந்த ஜனாசா தூக்கி கொண்டு செல்லக்கூடியவர்கள், ஜனாசால கலந்து கொள்ளக்கூடியவங்களை பார்த்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லா சொல்லுவாங்க, எபன ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னமா அந்த ஐயாம், நீ உன்னுடைய நாட்களின் எண்ணிக்கை, நீ நீ என்னன்னா நாட்களுடைய கணக்கு. குல்லமா தகப யௌமின் தகப பஅலக, எப்பொழுதெல்லாம் நாள்ல ஒரு நாள் போகுதோ உன்னுடைய ஆயுள்ல இருந்து ஒண்ணு குறைஞ்சிட்டே வருது. நல்லா கவனிக்கணும். நீ வந்து எப்படிப்பட்டவன்னா, நாளை போல ஒவ்வொரு நாளும் கடக்கும் பொழுது உன்னுடைய வாழ்நாளில் இருந்து ஒரு நாள் உன்னை விட்டு கடந்து செல்கிறது, கபருக்கு ஒரு நாள் நீ நெருக்கமாயிட்டே வர என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லா அவங்க அதிகமா மரணத்தை சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி அல்-லைஸ் இப்னு சஅத், அல்-லைஸ் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லா அவங்களும் ஒரு பெரிய இமாம். அவங்க சொல்லுவாங்க, மத்துன்யா இல்லா முமர், உலகம் என்பது கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். இங்க நிலைய நம்ம யாராவது தங்க முடியுமா உலகத்துல? அல்லாஹ் குர்ஆன் சொல்ல, ஒமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் ஹுல்த் அஃபைன் மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன், எந்த மனிதரையும் உலகத்தில் நான் நிலையாக வச்சதில்லை. அது எவ்வளவு பெரிய நபியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மலக்கா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்களா இருக்கட்டும், யாரும் உலகத்துல நிரந்தரமா இருந்ததே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது கடந்து செல்லக்கூடியதே போல. உதாரணம், உனக்கு புரியுத மாதிரி உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் டிக்கெட் எடுத்துட்டாரு. உதாரணமா இங்க இருந்து சென்னைக்கு போறாரு அப்படின்னு வச்சுக்கோ. டிக்கெட் எடுத்துட்டாரு அவரு. டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின் வரக்கூடிய நேரம் வந்துடுச்சு, இன்னொரு 10 நிமிஷத்துல ட்ரெயின் வரும். இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த வெயிட் பண்ணக்கூடிய ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்த அழகா அலங்கரிக்கிறாரு, பூ வைக்கிறாரு, டெக்கரேஷன் பண்றாரு, பலூன் ஒட்டுறாரு, இப்படி ஈடுபட்டே இருக்கிறாரு. இதுலதான் பிரயோஜனம் உண்டா? அங்க அவர் நிரந்தரமா தங்க போறாரா? அவர் ஒரு 10 நிமிஷம் அங்க ஒதுங்கி நிக்கிறாரு, ட்ரெயின் வந்தா போயிட வேண்டியதுதான். அத மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது. இங்க நிரந்தரமா நம்ம இருக்க மாட்டோம். மவுத்துங்கிற அழைப்பு நமக்கு எப்போ வருதோ அந்த டிக்கெட் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கிறோம். அதனாலதான் குழந்தை பிறந்த உடனே குழந்தை காதுல பாங்கும் சொல்லிடுவாங்க, இக்காமத்தும் சொல்லிடுவாங்க. பத்திரிக்கையா, பிறந்த குழந்தைய காதுல வலது காதுல பாங்கு சொல்லுவாங்க, இக்காமத் சொல்லுவாங்க. பிறந்த குழந்தையில் நம்ம பேண வேண்டிய ஒழுக்கம் அது. ஏன் அப்படின்னா, ஜனாசா தொழுகைக்கு பாங்கு இக்காமத்து இருக்கா? ஏற்கனவே சொல்லியாச்சு பாங்கு இக்காமத்துங்க. இக்காமத் சொல்லிட்டா எவ்வளவு நேரத்தில் தொழுகை நடக்கும்? பாங்கு சொல்லி 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு தொழுகை நடக்குது. இக்காமத் சொல்ற, இக்காமத் சொன்ன எத்தனை நிமிஷத்துக்கு தொழுகை நடக்கும்? அதுதான் வாழ்க்கை. இக்காமத்து இங்க சொல்லிட்டாங்க, அடுத்து தொழுகை தான் நமக்கு ஜனாசா தொழுகை தான். அந்த குறுகிய வாழ்க்கை தான் இந்த உலகத்துல வாழ்றோம். அதான் அவங்க சொல்றாங்க, மத்துன்யா இல்லா முமர், உலக வாழ்க்கை கடந்து போகக்கூடியது. வமா நஹ்னு ஃபீஹா இல்லா துயூஃப், இந்த உலகத்துல நம்ம விருந்தாளிகளாக வந்திருக்கிறோம். அது தெருல போய் கூட்டுவாங்க. ஒகானைதா விக்கிரல் மவுத் தகையற வஜுஹு, இந்த லைத் ரஹ்மத்துல்லா அவங்கள்ட்ட மவுத்து சம்பந்தமா சொல்லப்பட்டுச்சுன்னா அவங்க முகம் மாறிடுமா, கலரே மாறிடுமா. மவுத்து பத்தி கேட்டாங்க பேசினாங்கன்னா அவங்களுடைய கலர் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்வைஃபு இதா தால மகாமுஹு நுசிய, ஒரு விருந்தாளி ஒரு இடத்துல தங்குறது நீட்டப்பட்டுட்டு அப்படின்னா அவன் வந்த நோக்கத்தை மறந்துடுவான். உதாரணமா, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க. விருந்தாளி 3 நாள் அவங்க நம்ம கவனிப்பது நம் மீது கடமை. அதுக்கப்புறம் அவங்க அதிகமா இருந்தாங்கன்னா அதுவும் நம்ம செய்யணும், கடமை கிடையாது. விருப்பம் இருந்தா செஞ்சுக்கலாம். 3 நாள் விருந்தாளியை கவனிப்பது கடமை, நம் சாசம் சொன்னாங்க, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருது. ஒரு விருந்தாளி ஒரு 10 வருஷமா இங்கே டேரா போட்டாரு. இப்போ அவர் வந்த நோக்கத்தை
அவர் ஞாபகம் வச்சுப்பாரா? மறந்துடுவாரு. அதே மாதிரிதான் ஒரு மனிதன் இந்த உலகத்துல விருந்தாளியே அனுப்பப்பட்டிருக்கிறான். அவன் வந்த இந்த அப்படியே ரொம்ப நாளா இங்கே இருக்கிறான் அப்படின்னு நினைப்பு வந்துச்சுன்னா எந்த நோக்கத்துக்கு படைக்கப்பட்டாலும் அதை மறந்துடுவான் என்பதாக அல்லாமா லைஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காமிப்பாங்க. ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு பையன், அவங்க சொல்லுவாங்க, புகாரில் இந்த செய்தி வருது, இதா அம்சைத ஃபலா தன்தவரி ஸபாஹ், மாலை வந்து விட்டால் காலையை எதிர்பாராதீர்கள், நாளைக்கு விடியும் நீ நினைக்காத. வைலா அஸ்பஹ்த ஃபலா தன்தவரில் மஸா, காலை வந்துட்டா சாயங்காலம் வரைக்கும் உயிரோடு இருப்போம் அப்படின்ட்டு நீ நினைக்காத என்பதாக யார் சொல்றா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிப்பாங்க. சரி ஹைர். அப்போ இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்றோமோ அதே மாதிரிதான் நமக்கு மௌத் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே வரியில சொல்லிட்டாங்க. இமாம்கள் சொல்லி காமிப்பாங்க, கமா தஈஷூன் தமூத்தூன், எப்படி வாழ்றீங்களோ அப்படியே மௌத்தாவீங்க, எப்படி மௌத்தாகிறீங்களோ அப்படியே எழுப்பப்படுவீங்க. சரி ஹைர். இப்போ மௌத்து, இந்த மௌத்துடைய நல்ல மௌத்துன்னு ஒண்ணு இருக்கு, கெட்ட மௌத்துன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் மௌத்து வரும். அந்த மரணத்துல நல்ல மரணம்னு ஒண்ணு இருக்குது, கெட்ட மரணம்னு ஒண்ணு இருக்குது. நல்ல மரணம் அப்படின்னு நம்ம எதை அடையாளப்படுத்தலாம்? ஓ இது நல்ல மரணம், ஓ இது நல்ல மரணம் சொல்றாங்கல்ல, இப்படி நல்ல மரணத்தோடைய அடையாளங்களாக இமாம்கள் சில விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், நல்ல மரணத்தின் அடையாளங்கள். முதலாவது இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காமிப்பாங்க, மன் ஆஷ அலா ஷைஇன் மாத்த அலைஹி காலிபா, ஒரு மனிதன் எந்த நிலையில அதிகமா வாழ்றானோ அதே நிலையில தான் இறக்கப்படுவான். உதாரணமா ஒரு மரம் வளர்க்குறோம், மரத்துல கிளை வருது, கிளை எப்படி வரும்? மரத்துல கிளை எப்படி, எங்க வேர் ஒன்று இருக்கோ அங்கதான் கிளை வளரும். இங்க மரம் வளர்த்து இங்க கிளை வரும்னு நினைச்சா வருமா? அது அத மாதிரி எந்த நிலையில நம்ம வாழ்றோமோ அந்த நிலையில தான் மௌத் வரும். அதான் அவங்க சொல்றாங்க, மனிதன் எந்த நிலையில் அதிகமாக, எதில் அதிகமாக நேரத்தை செலவிடுகிறானோ, எந்த விஷயத்தை அதிகமா பார்க்கறானோ, எந்த விஷயத்தை அதிகமா கேட்கிறானோ, எந்த விஷயத்தை அதிகமா சிந்திக்கிறானோ அதுதான் மௌத்தோடைய நிலையில அவனுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒமன் மாத்த அலா ஷைஇன் புஇஸ அலைஹி, எந்த நிலையில வாழ்றானோ மரணிப்பானா, எந்த நிலையில மரணிக்கிறானோ அதே நிலையில எழுப்பப்படுவான் அப்படின்ட்டு அல்லாமா இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காமிப்பாங்க. இப்போ நல்ல மரணத்துடைய முதலாவது அடையாளம் விசுவாசம் சொன்னாங்க, இறுதி நேரத்தில் களிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் களிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கட்டும். ஆமீன் சொல்லுடா. விசுவாசம் சொன்னாங்க, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்குமோ அவர் சோனம் சென்று விட்டான் விசுவாசம் சொன்னாங்க. அப்போ சில பேர்லாம் நம்ம பார்க்குறோம், நல்லடியார்கள், அவங்களுடைய மௌத்தை அல்லாஹ் முன்னாடி அவங்களுக்கு அறிவிச்சு கொடுப்பான், அழகான முறையில் உதவி செய்வாங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன், ஒரு வயசானவங்க திக்ர் செஞ்சுட்டே இருப்பாங்க, அல்லாஹ் 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 திக்ர் செஞ்சுட்டே இருப்பாங்க, பல்லுல இருக்க ரொம்ப வயசாயிட்டு, அவங்க மௌத்தாகும் பொழுது அழகான முறையில் உதவி செஞ்சாங்க, சுய தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சாங்க, ஒழு செஞ்சுட்டு அழகா தொழுதாங்க, தொழுதுட்டு அப்படியே படுத்தாங்க, அப்படியே ஒஃபாத்தாயிட்டாங்க. இன்னொரு மனிதரையும் நேர்ல பார்த்தேன், அந்த மனிதர் இப்படிதான் அசர் தொழுகையை தொழுதாரு, அழகான முறையில படுத்தாரு, அப்படியே மௌத்தாயிட்டாரு. களிமா சொன்ன நிலையில பார்த்தா நாவு அசையுது, அல்லாஹ் 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 லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன நிலையில மௌத்தான ஒரு மனிதரை என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கு. அப்போ யார் ஒருவர் கடைசி நிலையில லா இலாஹ இல்லல்லாஹ் களிமாவை சொல்வாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். அது எப்போ வரும்? லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்லிட்டே இருந்தாலும் வரும். அல்லாமா இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி கிதாபுல எழுதியிருக்கிறாங்க, ஒரு மனிதர் பள்ளிவாசல் பக்கத்துல தான் அவருடைய கடை போட்டிருக்காங்க, வியாபாரி. பாங்கு சொல்லப்படும், எடுத்து தடிக்கணும் தான் பள்ளிக்கு போக மாட்டார், தொழுக இக்காம சொல்லப்படும், கேட்கும் மைக்கில் போக மாட்டார். 1 கிலோ அரிசி 30 ரூபா, 1 கிலோ அரிசி 30 ரூபான்னு சொல்லி வியாபாரம் பார்ப்பார். கடைசி அவருக்கு மௌத்து வந்துச்சு, மக்கள்லாம் அவரை சுத்தி இருந்து களிமா சொல்லும்படி ஞாபகப்படுத்தினாங்க. ஒரு மனிதனுக்கு மௌத்தாகக்கூடிய செய்யக்கூடிய கடமைகள் பார்த்தோம்ல, அது மாதிரி அதுல முதலாவது என்ன செய்யணும், அவருக்கு களிமாவை ஞாபகப்படுத்தணும். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது கடைசி நிலையில அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 1 கிலோ அரிசி 30 ரூபா, 1 கிலோ அரிசி 30 ரூபா அப்படின்னு சொல்லி இறந்துட்டார். ஏன்? அதே வாழ்நாள் ஃபுல்லா சொல்லிட்டே இருந்ததுனால மௌத்து நிலையில அதுதான் வரும். ஒரு
பாத்திரம் இருக்கு, பாத்திரத்துல தண்ணி இருக்கு, ஒரு ஸ்பாஞ்சு எடுக்கிறான், ஸ்பாஞ்சை அந்த பாத்திரத்துல உள்ள இதுல முக்கி எடுத்தா என்னதான் வரும்? தண்ணி தான் வரும். பாத்திரத்தை முக்கி எடுத்து பால் வரும்னு நினைச்சா வருமா? சட்டியில இருக்கதான் ஆப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி எந்த நிலையில அவன் அதிகமா சிந்தனையில ஈடுபட்டிருக்கிறானோ, எதை பத்தி கேட்கிறானோ பார்க்கறானோ, அதுதான் அவனுக்கு கடைசி சக்கராத்துடைய நிலையில வரும். அப்படியும் அது ஒரு பெரிய இன்னொரு இமாம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு பெரிய ஷேக், அவர் ஒரு கிளி வளர்த்தாரு. கிளி வளர்த்தாரு. கிளியோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம சொல்ற மாதிரி அதுவும் சொல்லும். அவர் களிமா சொல்லி கொடுத்தாரு. லா இலாஹ இல்ல, யாரை பார்த்தாரு? லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா, அந்த கிளி சொல்லிட்டே இருந்துச்சு. ஒரு நேரம் வந்துச்சு, ஒரு பெரிய பூனை அந்த கிளிய அடிச்சு சாப்பிடும் போது அது என்ன சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லா சொல்லணும். ஆனா அது என்ன செஞ்சுட்டுன்னா கீன்னு கத்திட்டு. அப்ப அதை பார்த்து இந்த ஷேக் அழுகுறாங்க. லா இலாஹ இல்லல்லா அது சொல்லிட்டே இருந்துச்சு, நம்ம மௌத்துடைய நிலையில அதுக்கு வரலையே அப்படின்ட்டு அழுதாங்க. அப்போ நம்ம அதிகமா சொல்லணும், அல்லாட்ட துவா செய்யணும். முதலாவது நல்ல மரணத்துடைய அடையாளம் லா இலாஹ இல்லல்லாஹ் அவர் சொல்லுவார். ரெண்டாவது, நன்மை செஞ்ச நிலையில ஒருத்தர் இறந்தாரு அப்படின்னா அது நல்ல மௌத்துடைய அடையாளம். சொன்னாங்க, மன் மாத்தா அலா ஷைஇன் புஇஸ அலைஹி, ஒரு மனிதன் எந்த நிலையில மரணிக்கிறானோ அந்த நிலையில எழுப்பப்படுவார். நிறைய பேரை நம்மளும் பார்த்துருக்கோம். வாழ்நாள்ல அழகா சஜிதால இறந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தனி கிதாபுகள் இருக்குது. மம்மாத்த அலா சுஜூத், சஜிதாவில் இறந்த நபர்கள்ட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்களும் எழுதியிருக்கிறாங்க. சஜிதால மௌத்து வந்திருக்கு அவங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரம்பரையில வந்த ஒருத்தவங்க, நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு மகன் ஹசன் ரலியல்லாஹு, ஹசன் ரலியல்லாஹு மகன் ஜெயித் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய மகனார் ஹசன். அவங்களுடைய மகளார் நஃபீசான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. நபி வம்சாவளியில வந்து பேத்தி நஃபீசா அல் மிஸ்ரியா, மிஸ்ர் நாட்டுல வாழ்ந்தாங்க. அதிகமா குர்ஆன் ஓதுவாங்க, அதிகமா நோன்பு வைப்பாங்க, அதிகமா நின்று வணங்குவாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு மௌத்துடைய நிலைமை வருது. ரொம்ப தாக எடுக்குது. நோன்பு வச்சிருக்கிறாங்க. இப்ப எல்லாம் சொல்றாங்க, அஃப்திரி, நோன்பு முறிங்க, நோன்பு ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, நஃபிலான நோன்பு தான், உடம்பு ஃபர்ஸ்ட் பாருங்க, நோன்பு முறிங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு பாருங்க, நோன்பு வச்சுட்டு இருக்க முடியல. அப்படி நோன்பு வச்சுட்டு சஹாபாக்கள் போர் செஞ்சாங்க பத்ர் போர்க்களத்துல. நோன்பு வச்சு நம்ம படுக்க கூட முடியல. மூஞ்ச கழுவுறான், அப்படி கழுவுறான். சரி கயிறு, அல்லாஹ் எல்லாத்துக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் சொல்லுடா, துவா செஞ்சா ஆமீன். இப்ப நஃபீசத்துல் மிஸ்ரியா ரஹ்மஹல்லாஹ் அவங்க மௌத்தோட நிலைமையில துவா செய்யறாங்க. அப்ப எல்லாரும் நோம்பு தொடங்கணும். இல்ல, நான் நோம்பு தொடங்க மாட்டேன். என்ன பேசுறீங்க? நான் அஸ்அலுல்லாஹ முன்து 30 சனத்தன், 30 வருஷமா அல்லாஹ்ட்ட நான் துவா செஞ்சுட்டு இருக்கேன். என்ன துவா தெரியுமா? நான் நோம்பாளியா மௌத்தானையால்தான் நான் துவா செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த நிலையெல்லாம் நான் அல்லாஹ்ட்ட 30 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு குர்ஆன் ஆயத்து ஓதுறாங்க. குர்ஆன் ஓதிட்டே இருக்காங்க. லஹும் தாருஸ் ஸலாம் இன்த ரப்பீம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில், அவர்களுடைய ரப்பிடத்தில் உயர்ந்த சொர்க்கம் இருக்குதுங்கிற ஆயத்தை ஓதிட்டே இருக்கிறாங்க. நோன்பு வச்ச நிலையில, குர்ஆன் ஓதிய நிலையில, சொர்க்கத்தை பத்தி ஆயத்து ஓதிய நிலையில அப்படியே உருவு போகுது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இது நல்ல மரணத்துடைய அடையாளம். நன்மையான விஷயத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது மரணம் வருவது இரண்டாவது அடையாளம். மூணாவது, ஜும்மா நாளுடைய இரவில் இறப்பது. ஜும்மா நாளுடைய இரவுனா வியாழக்கிழமை நைட், அதான் ஜும்மாவுடைய ஆரம்பம். வியாழக்கிழமை நைட்ல இருந்து வெள்ளிக்கிழமை நைட் வரைக்கும் ஜும்மாவுடைய நாள். யார் ஒருவர் ஜும்ஆவுடைய நாளில் இறக்கிறாரோ அது நல்ல மரணத்துடைய அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது, சுனன் திர்மிதில வருது. மாமின் முஸ்லிமின் யமூத்து யௌமல் ஜும்ஆ அவ் லைலத்துல் ஜும்ஆ இல்லா வகாஹு அல்லாஹு ஃபித்னத்துல் கப்ர். யார் ஒருவர் ஜும்மாவுடைய இரவிலோ ஜும்மாவுடைய பகலிலோ முஸ்லிமான ஒரு அடியார் இறக்கிறாரோ அவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். அல்லாஹ் பாதுகாப்பான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜும்மா நாள்ல ஒருத்தர் இறக்குறாருன்னா அது நல்ல மரணத்துடைய அடையாளம். நாலாவது, ஒரு மூமின் இறக்கும் பொழுது அவனுடைய நெற்றி வந்து வேர்க்கும். நெற்றி பகுதி இருக்கா, அந்த இடத்துல வேர்த்துச்சு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அது நல்ல மரணத்துடைய அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாலாவது. அஞ்சாவது, ஷஹீத் ஆகுறது. அல்லாஹ்வுடைய பாதையில போர்ல ஷஹீத் ஆகுறது நல்ல மரணத்துடைய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் 6 வகையான அந்தஸ்துகளை வச்சிருக்கிறான். எத்தனை வகையான அந்தஸ்து? 6 வகையான அந்தஸ்து. யாருக்கும் கிடைக்காது. ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு? தன் உயிரையே, தியாகத்திலே பெரிய தியாகம். பொருளை வந்து கொடுத்துருவான், வீட்டுல உள்ளவங்களை கூட இது பண்ணிடுவான், எல்லாத்தையும் இழந்துருவான், உயிரை கொடுக்க யோசிப்பான்.
அந்த உயிரையே அல்லாஹ்க்காக வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் 6 வகையான செலவுகள் கொடுக்குறான். முதலாவது, அவருடைய அவருடைய சொட்டு ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விழுவதற்கு முன்னால் அவருடைய பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடலாம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் பெரும்பாவங்கள், அதாவது ஷிர்க் வைக்காத நிலையில கடன், இதை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடலாம். ரெண்டாவது, அவர் சொர்க்கத்தில் அவருடைய இடத்தை பார்க்கிறார். ஷஹீது சொர்க்கத்தில் அந்த இடத்தை பார்ப்பார். சூரத் யாசீன்ல கூட ஹபீபுன் நஜ்ஜார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் நல்ல முறையில மக்களை அல்லாஹ் பக்கம் அழைக்க போனாரு. மக்கள்லாம் அவன் சேர்ந்து கொன்னுட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, கீழதுல் ஜன்னா கால யா லைத கோமியா. நம்ம இறக்குற நிலையில சொர்க்கத்தை பார்த்தாரு. நல்லடியார்கள், ஷஹீத் ஆகக்கூடியவங்க. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், அவங்க இறக்கும் பொழுது சொர்க்கத்தை பார்க்கறாங்க. துஆ செய்றாங்க, பிபினினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு ஆக்கி கொடு அப்படின்னு துஆ செய்றாங்க. சரி, ஹைர். இப்ப சொர்க்கத்துல அவருடைய இடத்தை பார்க்கறாங்க. மூணாவது, அவருக்கு கபூருடைய வேதனை விட்டு பாதுகாக்கப்படும். கபூருடைய வேதனை பயங்கரமான வேதனை. யார் அல்லாஹ்வுக்காக ஷஹீத் ஆயிட்டாரோ அல்லாஹ் அந்த கபூருடைய வேதனை விட்டு பாதுகாத்துருவான். இது எத்தனாவது? இது கவனிக்கல. எத்தனாவது? இது 7வதா? இருக்கதே 6 சொன்னாங்க. இது 6வதா சொல்றாங்க. முதலாவது, அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் பாவம் மன்னிக்கப்படும். சொர்க்கத்தில் தன்னுடைய இடத்தை பார்ப்பார். கபருடைய வேதனை பாதுகாக்கப்படும். அடுத்து, மறுமையின் சூர் ஊதும் பொழுது ஒரு பெரிய பயங்கரம் ஏற்படும். அதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துருவான். அதுக்கப்புறம் அவருக்கு இதான் முக்கியமான பாயிண்ட், பெண்களை அல்லாஹ் அவருக்கு நிக்கா முடிச்சு கொடுப்பான். அடுத்து, அவருடைய சொந்தத்துல 70 நபர்களுக்கு அவர் பரிந்துரை பண்ணலாம். அல்லாஹ்க்காக வேண்டி உயிர் கொடுக்குறாங்கல்ல, அவர் சொந்தக்காரங்கள்ல நெருங்கிய உறவுகளுக்கு 70 பேர்ல அல்லாஹ்ட்ட பரிந்துரை பண்ண, அல்லாஹ் இது என் வாப்பா, இது மாம்டாப்பா, இது வாப்பாமா, இவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறாங்க அப்படின்னு 70 பேருக்கு அவர் பரிந்துரை செய்யலாம். நப்சாசம் அவங்க சொன்ன செய்தி சஹீஹான செய்தி. இப்னு மாஜால பதிவு செய்வது. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுக்கிறார் அப்படின்னா அது நல்ல மரணத்துடைய அடையாளம். 5வது, ஷஹீது. இது மட்டும் ஷஹீது கிடையாது, அல்லாஹ்வுடைய பாதையில போய் உயிரை கொடுக்கிறது. இன்னொரு ஷஹீதுடைய வகைகள் நிறைய இருக்குது. அதுல இன்னொன்னு என்னன்னா, தாஊன் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய், தொற்று நோய். கொரோனாலாம் வந்துச்சுல, தொற்று நோய். தொற்று நோயில் யார் இறந்தாங்களோ அவங்களும் ஷஹீது தான். அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுத்தால போறல, அந்த ஷஹீத் அந்த அந்தஸ்து அடைய முடியாத பட்சத்திலையும் இவங்களும் ஷஹீதுங்கிற கணக்குல வருவாங்க. இதுவும் நல்ல மரணத்துடைய அடையாளம். அடுத்து, வயிற்று நோயால் நோயால் இறக்கக்கூடிய நல்ல மரணம். நிறைய பேர் என்ன நினைப்போம், என்ன தப்பு பண்ணான்னு தெரியல, இவருக்கு நோய் வந்து படுக்கையில கிடக்கான்னு நம்ம நினைக்கிறோம், சொல்லுவோம். அப்படி வயிற்று நோயில யாரா இறந்தார் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்து பெறுகிறார். நப்சாசம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அடுத்து, அல் கரீக்கு ஷஹீத். ஒருத்தர் வந்து நீர்ல முங்கி இறக்குறாரு. ஆத்துல குளிக்க போறாரு, டேம்ல குளிக்க போறாரு, ஒரு பெரிய வெள்ளப்பெருக்குல மாட்டிக்கிட்டாரு, சுனாமியில மாட்டிட்டு அந்த நீர்ல மூழ்கி இறக்கக்கூடியவரும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார். அடுத்து நப்சாசம் சொன்னாங்க, இடிபாடுகளில் சிக்கி இறக்கக்கூடியவர் இவரும் ஷஹீத். இது துர்மரணம் நினைக்க கூடாது, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்பா, இது ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பான். இடிபாடுகளில் சிக்கியவர்கள், அவர் மீது ஏதாவது மோதி அல்லது அவர் எதின் மீதாவது மோதி இருக்கிறாரோ அதுவும் ஷஹீதுடைய அந்தஸ்து. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேல நடக்குது, மேல வந்து ஏதோ இடிபாடு சிக்கிட்டாரு, இல்லாச்சு ஒரு பூமியில ஒரு அதிர்வு ஏற்படுது, பூகம்பம் ஏற்படுது, கீழே மாட்டிக்கிட்டு இடிபாடுகளை இறந்துட்டார், இவர் யாரு? ஷஹீத். இது என்ன மரணம்? நல்ல மரணமா கெட்ட மரணமா? நல்ல மரணத்தோட யாரு? மாஷா அல்லாஹ். அடுத்து, தாத்துல் ஜன்புன்னு ஒரு நோய் இருக்கு, முடிக்க போறேன். தாத்துல் ஜம்பு, அதாவது நெஞ்சு பகுதியில இந்த சைடுல ஒரு நோய் வரும். நப்சாசம் காலத்துல நெஞ்சு இப்போ இருக்குது. இந்த நோயில யார் இறந்தாலும் அவரு ஷஹீது. அடுத்து, ஹரியத், நெருப்பு மூட்டப்பட்ட நிலையில இறக்குறது. ஒரு இடத்துல நெருப்பு பற்றிக்கிட்டு அந்த இடத்துல அவர் மாட்டிக்கிட்டாரு, உடம்பு ஃபுல்லா நெருப்பால பத்த வைக்கப்பட்டு கரிஞ்சி இறக்குறாரு. இது என்ன மரணம்? நல்ல மரணத்துடைய அடையாளம். அடுத்து, ஒரு பெண்மணி குழந்தை பெற்று எடுக்கும் பொழுது, இப்பதான் ஈஸியா ஆபரேஷன்லாம் பண்றாங்க, அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டம் குழந்தை பெற்று எடுக்குது.
குழந்தை பெத்தெடுக்கும் பொழுது அந்த வழியில அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்மணியும் நல்ல மரணத்தை அடைந்தார்கள். ஷஹீதுடைய அந்தஸ்து நப்சாசம் அவங்க சொன்னாங்க. அடுத்து ஒரு மனிதர் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போர் செய்கிறார். உதாரணமா ஒரு இடத்துல இஸ்லாமிய ஆட்சிக்கு மாற்றம் சட்டங்கள் கொண்டு வரப்படுது. இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக மார்க்கத்துக்காக வேண்டி அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார் அப்படின்னா அவரும் ஷஹீது. தன்னுடைய பொருள் இன்னொருத்தன்ட்ட இருக்கு, உன் ஊசி அவன்கிட்ட இருக்குது, உன் ஷார்ப்னர் அவன்கிட்ட இருக்குது, அவனை போய் நீ கேட்குற என் ஷார்ப்னர் கொடுடா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். அவனை நீ அடிக்கிற, நீ அவனை அடிக்கிற. இந்த நிலையில ஷார்ப்னர் ஒருத்தர் அந்த பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் கொடுக்கப்பட்டவர் மௌத்தாயிட்டார்னா அவர் யாரு? ஷஹீது நப்சாசம் சொன்னாங்க. தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி போர் செய்யறார். இவரை வாலண்டியரா போல எவனும் ஒருத்தர் அடிக்க வரான். அடிக்க வரும் பொழுது தன் உயிரை பாதுகாக்காக சண்டை போடுறாரு. அந்த நிலையில இறந்துட்டாரு. இவரும் ஷஹீதுடைய அந்தஸ்து. அதுக்கப்புறம் ஒருத்தர் வாகனத்திலிருந்து விழுந்து இறந்துட்டாரு. நப்சாசம் காலத்துல நபி சொன்னாங்க, மன் சகத அன் தாபதிஹி ஃபமாத ஃபஹுவ ஷஹீத். ஒருத்தர் தன்னுடைய வாகனத்திலிருந்து விழுந்த நிலையில இறக்குறாருன்னா அவர் ஷஹீது நப்சாசம் அவங்க சொன்னாங்க. அடுத்து கடைசியா ஒரு மனிதர் ஷஹீதுடைய அந்தஸ்து அடையணும்னு ஆசைப்படுறார். எல்லாரும் ஷஹீத் இப்ப எவ்வளவு பாக்கியம் கிடைக்கும் ஷஹீதுக்கு. ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுதுக்கு முன்னாடி பாவம் மன்னிக்கப்பட்டுருது. கபருடைய வேதனை இல்லை. சொர்க்கத்துல அவருடைய இடத்தை பார்த்த நிலையில மரணிக்கிறார். ஊரோலின் பெண்களை அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுக்குறான். அவர் சொந்தக்காரங்களை 70 பேருக்கு அல்லாஹ் அவருடைய பரிந்துரை ஏத்துக்கிறான். இப்படி யாராவது இந்த ஷஹீதுடைய அந்தஸ்து அடையணும்னு துவா செய்யறாரு. யா அல்லாஹ் என்னை ஷஹீத் ஆக்கிறியா அல்லாஹ், உனக்காக உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நான் ஷஹீத் ஆகணும்னு துவா செஞ்சுட்டே இருக்கிறாரு. நப்சாசம் சொன்னாங்க, நல்ல இஹ்லாசான முறையில துவா செய்யறாரு. மன் ஸஅலல்லாஹு ஷஹாதத பிஸித்கின் பல்லஹுல்லாஹு மனாசில ஷஹாதா வ இன் மாதா அலா ஃபிராஷி. அவர் தன் வீட்டுல தன் படுக்கையில மௌத்தானாலும் ஆனா துவா எப்படி செய்யறாரு? யா அல்லாஹ் ஷஹீதாகணும், பாதையில ஷஹீதாகணும், பலஸ்தீன் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, யா அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டிய உயிரை கொடுக்கணும் அப்படின்னு நியத்துல துவா செஞ்சுட்டே இருக்கிறாரு. ஆனால் அவர் சாதாரண மௌத் அடைஞ்சாலும் அவர் நியத்துக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ இதெல்லாம் நல்ல மரணத்துடைய அடையாளம். இப்படிப்பட்ட நல்ல மரணத்துடைய அடையாளங்கள் நம்ம யார்ட்டையா பார்த்தோம் அப்படின்னா நம்ம விளங்கிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டான், அவர் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்துக்கு போவான்னு விளங்கிக்கணும். அப்போ நல்ல மரணத்துடைய அடையாளத்தை நீங்க பார்த்துருக்கிறோம். நல்ல மரணம் எப்போ வரும்? நல்ல செயல்கள் செஞ்சா தானே வரும். இப்போ அதிகமான முறையில நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம்மளுடைய இந்த இறுதி முடிவை நம்மளுடைய அழகிய முடிவாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. மேலும் நல்ல மரணத்தினுடைய அடையாளங்களை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.